பேரனமா? சின்ன பொண்ணு. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லையா? அது நான் சின்ன வயசுல இருக்கமா சின்ன பொண்ணுன்னு வச்சது. ஆமா, உங்க பேர் என்ன? மெய்யப்பன். ஓ, அந்த மெய்யப்பன் நீங்க தானோ? உங்களுக்கு மட்டும் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இருக்காங்க. அதுல இருந்து வர்றது அவ்வளவும் பொய். பொய்யப்பன் எல்லாம் வைக்கணும். அன்னகிளி, என்னகிளி, அன்னகிளி, அன்னகிளி. அன்னகிளின்னு பேர் வச்சலே, அதுக்கு கொஞ்சமா சோறு வச்சலா? கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருமா. அன்னகிளி, அன்னகிளி, அன்னகிளி. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க. சரிகளுக்கு சரிகளுக்கு சரிகளுக்கு. ஓ, கிளியதான்க்கா கூப்பிட்டேன். அடுத்த பாட்டுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அன்னக்கிளி அன்னக்கிளி அட வாழ மரத்து வண்ணக்கிளி நல்லபடி வாழ சொல்லி அட மண்ணு கொடுத்தானே பூர்வ கொடி. உங்களுக்கு எல்லாம் நான் பாக்கல. பார்த்தவங்களுக்கு ரூபாய் தாங்க நான் போட்டு. எக்கா, கிளிக்க கூண்டுல இருந்து வெளியில வர மாட்டேங்குக்க. அதுக்கு போறேன்னு சொல்லியாரு. இனி பாருங்க அடுத்த பாட்டுக்கு எப்படி சிட்டா பறந்து வருதுன்னு மட்டும் பாருங்க. ஏமா, நீ எங்கேயாவது போய் பாடுமா. என்ன ஆளை விடு. ஐயர காசு ஐயர. இப்ப என்னக்க கிளிய தானே கூப்பிட்டேன். அதுவும் இல்லாம உங்களுக்கு அவனுக்கு பார்த்தாச்சு. சரி, இப்ப உங்களுக்கு என்ன? உங்களுக்கும் உங்களோட பையனுக்கு பார்த்தாச்சு இல்ல? அப்புறம் என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கைய தாங்க, நான் பார்த்து சொல்லியே. இந்த கைரேகை அங்க போகுது, இந்த கைரேகை இங்கோடி போகுது, இந்த கைரேகை இங்கோடி போகுது. அப்ப ஜோசியம் பக்கமா இடையில பேச கூடாது. அப்ப இந்த ராசிக்கு இப்ப என்னக்க ஜோசியம் தானே பாக்கணும். ஒரு நாள் வாங்க, எல்லாரும் கூட்டம் கூடி போவோம். அப்படியே ஜோசியம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வருவோம். சரி லட்சு, பையனுக்கு கல்யாணமா? அதுவும் 1 வருஷமா? 2-3 மாசத்துலயே கல்யாணம் வந்துருமா? இனி மாமியார் தானே? ஆமா லட்சுமி அக்கா, அப்பதானே நீங்க மாமியார் ஆக முடியும். ராணியக்கா இங்க பாருங்க, நான் சீரியஸா பேசினாலே வியா ஏசிட்டே இருக்காவ. ஆமாக்கா, என் சொந்தத்துல ஒரு பிள்ளைகள் இருக்கு. யாருன்னு யோசிச்சுட்டே இருங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துறியே. சொன்னா வீட்டுக்கு வாழ்த்திடுவிய. இல்லங்கக்கா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். உங்க வீட்டுலதான். இல்லங்கக்கா, நான் குவாரிட்டு வரேன். பிரியாணி வேற நம்ம ஒயிட் வச்சிட்டு வந்திருக்கோமே, மோப்ப முடிச்சு தூக்கிடுவாளே. என்ன பண்ணு? என்ன கார்டன்ல வந்து பேசி எடுத்து சிரிச்சு எடுத்து இருந்திருக்கா. நான் குவாரி தர மாட்டேனா? பாரு, இப்போ கூட என் வீட்டுக்கு கிட்ட தான் வந்து ஜோசியம் பார்த்திருக்கா. அப்ப நான் உன தண்ணி குவாரி தர மாட்டேனா? ரொம்ப உன பாசம் காட்டேன், நான் போய் குவாரிட்டு வரேன். சின்ன பொண்ணு நானே வரேன் இல்ல. ஐயோ போய்ட்டானே. அவளே பிரியாணியை மட்டும் தூக்கிர கூடாது. சின்ன பொண்ணு என்ன நாலு முடி? ஒரு சம தண்ணி தானே குடிக்க வந்தேன். அதுவா, செம்பு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாத பத்தி, அதனால தான் எடுத்து கொடுக்கலாமேன்னு பட்டாடி ஓடி வந்தேன். ஏன் செம்பையில பீரோலி அடிக்க வச்சிருக்கீங்க? கிச்சன்ல தானே இருக்கு. இல்ல வாங்க, உங்களோட வேலையை மட்டும் பாருங்க. எப்பவுமே சிரிப்பு காட்டிட்டே இருக்கா. இல்ல இரு, நான் தண்ணி குவாரிட்டு வரேன். கடவுளே, நாலு முடி சரி இல்லையா? ஏதோ ஒண்ணு நடக்குது, நம்மள போய் எத்தி பாப்போம். இப்ப தின்னருவேம்மா. கொண்டு வசந்தி அக்கா, இதோ வாரேன் சின்ன பொண்ணு. நில்லு. எட்டி இதுல இருந்து தின்னுட்டு எழும்பிரணும். ஒரு அணக்கம் கேட்க கூடாது, சரியா? சரிம்மா. எக்கா, தண்ணி குறைக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? நில்லு. உள்ளே வந்துட்டியா? சரி வா வா. என்ன முழியே சரி இல்ல, வாசனையும் ஒரு மாதிரி அடிக்குது. கடவுளே, மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானே. ஐயோ சின்ன பொண்ணு. பொருளோல நிறைய அடைஞ்சு கிடக்கு. மாப்பு போட்டு க்ளீன் பண்ணணும். இந்த பொருளோல நிறைய அடைஞ்சு கிடக்கனால எலி என்ன செத்து காணும். அதனாலதான் இப்படி நாறுது போல. இல்ல
இல்லையே, நல்ல பிரியாணி ஸ்மெல் எல்லாம் வருது. பிரியாணியா பிரியாணி. லட்சுமி என் பிள்ளைல சாப்பிட்டதா என்னதோ நான் வீட்டுக்கு போறேன். என்ன லட்சுமி பிள்ளைல என்ன பண்ணுதோ? நானும் வாரேன்க்க. தண்ணி குடிக்க போனவா ஒரே வாக்குல போயிட்டாலோ என்னவோ. எல்லாரும் போறீங்களா? அப்ப நானும் வாரேன்க்க. என்ன நம்ம இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள போயிட்டாவ. நாகரிகங்களும் தெரியாத ஆளுவ. நம்மளும் போவோம். இப்பதான் பாத்திரம் கீத்துறோம் எல்லாத்தையும் கழுவி வச்சேன். நீ எல்லாத்தையும் குழச்சி போட்ட பத்தியே, அதனாலதான் இங்க வான்னு சொன்னேன். பார்த்து தப்பா நினைச்சிட்டியோ? எல்லாரும் போயிட்டாவக்க. நீங்க என்னக்க இங்க இருந்து பண்ணுதிய? ஐயோ கடவுளே, இல்ல இவ்வளவு மாப்பு முடிக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு பிரியாணியா? ஆமா பிரியாணியா பிரியாணி. நானே வெறும் சோற பொங்கி வச்சுட்டு தயிரை ஊத்தி திங்கவா தண்ணி ஊத்தி திங்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல நெய் மணல்ல அடிக்குது. வணக்கம் வணக்கம். எம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், வெளியில வரலாமா? கடவுளே, இந்த பிள்ளை வேற நம்மள காட்டி கொடுத்துட்டா. இப்ப என்ன செய்ய? அம்மா குட்டுவத்த தூக்கு. சியானா, இதுக்கு உள்ள நமக்கா செய்யா? என்ன வாயெல்லாம் உதறுது, பேசுங்க. அது ஒண்ணு இல்ல சின்ன மண்ணு. வாய் உதட்டி பேசுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எம்மா நீ தானே இதுக்கு உள்ள இருந்து தின்னுட்டு எலும்புன்னு சொன்னா? அடுத்து சொல்லுங்க. அது அது சின்ன பொண்ணு. அவ அது சாப்பிடவே மாட்டாள, அதனால தான் குட்டுவத்தை தூக்கி உள்ள அமுக்கி போட்டேன். அடுத்து சியானா, நீ எல்லாம் போட்டு பாத்துக்க, உனக்கு இருக்கு. ஒளிஞ்சிருந்து பேசுனதா நான் பாத்துட்டேன். அடுத்து சொல்லுங்க. ஐயோ, இவ வேற நேரம் கெட்ட நேரத்துல. சியானா என்னமா சாப்பிட்டா? இரு, அவள்கிட்ட மட்டும் சொன்ன காத்து பிடிச்சு 2 காத்தி முடிச்சு திருக்கிடுவேன். ஏமா சொல்லண்டாயின்னு சொன்னா? ஐயோ, இவ வேற கேட்டுட்டால. நான் என்ன சொன்னேன்? சொல்லு, என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு பாப்போம். இந்த இலு அங்க இருந்து என்னத்து தரக்கிட்டு இருக்கு? அங்க ஒண்ணு இல்ல, இங்க வா உமா. என்னது? உமா, அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல உமா, இங்க வா. சின்ன பொண்ணு பாத்தியா? பிரியாணி. ஒரு ஆக்டிங்க போடுவோம். அட ஆமா பிரியாணி. இது யாரு கொண்டு வச்சிருப்பா? சின்னவன கரெக்ட்டா சொன்னா, பிரியாணி மணக்குன்னு. நான் தான் தெரியாம சின்னவன தப்பாய இடம் போட்டுட்டேன். உண்மையிலே பிரியாணி தான் மணக்குறது. இந்த பேருக்கு முழியும் சரியில்லையே, குறைச்சிட்டே இருக்காள்வால. சியானா, யாருமா பிரியாணி கொண்டு வச்சா? அப்பாவா? எம்மா நீ தானமா பிரியாணிய கொண்டு வச்ச? ஆமா, மறந்தே போயிட்டு நான் தான் வச்சேன். வெளியில போ, உனக்கு இருக்கு. தின்னுட்டா இல்ல, வெளியில போ. எதுக்கு இப்படி சுத்தி வராளுவ? பாக்கிய மொழியே சரியில்லையே. வசந்தேக்கா முடி, இந்த 4 முடியையும் பிடிச்சு கறக்கு ரொம்ப நேரம்னு எடுக்காது. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறிய? பிரியாணி ஒளிச்சு வச்சது கூட இல்லாம எங்களை இப்படி ஏமாத்திட்டியல. இப்படி ஏமாத்திட்டியல, பிரியாணி எங்க கண்ணை காட்டாம. இப்படி கள்ளத்தனமா இருக்குதியல. பிரியாணி இருக்கு இன்னும் சாப்பிடுன்னு சொன்னா கூட நாங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்காக கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்போம். இப்படி ஏமாத்திட்டியல கள்ளி. ஒரு வாளி பிரியாணியை ஒளிச்சு வச்சுட்டு என்ன சொன்னிய? சோறுல தயிரை ஊத்தி திங்கவா தண்ணியை ஊத்தி திங்கவாவா? நல்லா அடிச்சு புட்டியல, அந்த ஒரு வாளி பிரியாணியாவது இங்க வச்சிட்டு போங்க. வச்சிட்டு வாய் திறந்தாலே போய் எப்பமாவது வாய் திறப்பிய எடுவுமா அந்த பிரியாணிய. கணக்கு மூச்சு வாய் திறந்தாலே போய். சின்ன பொண்ணு போவோம். ஐயோ, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாலுல. பையனுக்கு எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, ஒண்ணும் அமைய மாட்டேங்குக்க. இங்கேயா பிறக்க போகும் லட்சுமி? எங்கேயாவது பிறக்கும். நம்ம எங்கேயாவது பொண்ணு பார்ப்போம். பார்த்தா இங்க பக்கத்துலதான் பொண்ணு இருக்கும். அமையும் போது விறுவிறுன்னு எல்லாம் முடிஞ்சிடும். ஆமாக்கா, அதான் சரிதான், விறுவிறுன்னு முடிஞ்சிடும். இரு சின்ன பொண்ணு. ஆமா, தண்ணி குடிக்க இவ்வளவு நேரம்? தண்ணி குடிக்க கொண்டே இல்ல, ஒருத்தி போட்டு தலக்குதான் இவ்வளவு நேரம். போட்டு தலக்கா? இதெல்லாம் விடு லட்சுமி. சின்ன பொண்ணு, உன்கிட்ட ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னால, அது யாரு? ஏக்கா அந்த பிள்ளையே தெரியும், அடுத்தவங்க அப்பா அம்மாயும் தெரியும். ஆனா உங்களோட பேரு கரெக்டா ஞாபகம் இல்ல. பாத்துடுங்க.
ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்குல்ல, அதுல நேரா போங்க. அதுல ஒரு வளைவு வரும். அந்த வளைவில போய் மேல ஏறணும். கிட்ட ஒரு வீடு இருக்கல, அதுதான் அந்த பிள்ளை வீடு. ஆனா உனக்கு நல்ல பெரிய வீடுக்கு. பெரிய வீடா? பெரிய வீடுனா நம்ம வீட்டுக்கெல்லாம் கட்டி தருவாங்களா சின்ன பொண்ணு? பெரிய வீடு தாக்க. என்னதான் இருந்தாலும் இப்ப அவங்க கஷ்டம்தான் படியாவ. முந்தி நல்லாதான் இருந்தாங்க, இப்ப கஷ்டம்தான் படியாவ. அதுவும் இல்லாம பிள்ளைகளுக்கு நல்ல நகையெல்லாம் போட்டுட மாட்டாவ. பிள்ளைகள நல்ல பிள்ளைகள் பாத்துடுங்க. ஒன்னும் வேண்டாம் சின்ன பொண்ணு, நல்ல பிள்ளையா இருந்தா போதும். அப்படின்னா நம்ம லேசா கோயிலுக்கு போய் பைய அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துருவோமா? என்ன சின்ன பொண்ணு டக்குன்னு இப்படி சொல்லிட்டா? பொண்ணு பார்க்கனா டக்குன்னு விடுவாங்களா? பொண்ணு பார்க்கணும் அப்படியா நான் சொன்னேன்? அப்படி சும்மா பொண்ணு பார்க்கவும் விடுவாங்களா? அடுத்த பிடிச்சு வெளியில தள்ளி விடுவாவ. எப்படி சின்ன பொண்ணு சொல்லியா? அந்த மைனி எங்களுக்கு தூரத்து சொந்தம் பாத்துடுங்க. பைய கோயிலுக்கு போன மாதிரி போய் மைனிட்ட நான் சொல்லியேன், இனி அவங்கள பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பைய உள்ள எஸ்கேப் ஆயிருவோம். ஆமா, அப்படியே பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். நம்மள பிடிச்சிட்டுனா வேற கதை பாத்துடலாம் லட்சுமி. ஆமாக்கா, அதுவும் சரிதான். நம்ம நாளை எத்தனை மணி வரணும்? அந்திக்கு ஒரு 7 மணி வரைக்கும் போமா? காலையில 8:30 போல போவோம் சின்ன பொண்ணு. காலையில எதுக்குங்க? கோயில போய் நைட்டே படுத்துடுங்க. முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை முத்தம் தொழிக்கு எதுக்காவது வெளியில வரோம், அப்ப பாத்துட்டு போவோம். ஏன் சின்ன பொண்ணு உடனே இப்படி சொல்லியா? பின்ன பொண்ணுனா பொறுமையாதான் பாக்கணும். சரி சரி, அந்திக்கு 7 மணி வரைக்கும் போவேனே. அதெல்லாம் சரி, நாளை போவோம். இந்த நைட்டிய போட்டுட்டு வந்துடாதிய. புது சேலையில என்னாவது கட்டிட்டு வாங்க. சும்மா பொண்ணு பார்க்க தானே சின்ன பொண்ணு போறோம். இதுக்கு எதுக்கு சேலை? இருக்கட்டுக்க, முத ஒரு பொண்ணை பார்க்க போறோம். அதுக்கு சேலைக்கு கட்டிக்கு போவோம். அப்ப நீயே சேலை கட்டிட்டு வா. யாருக்கு மவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம்? உங்க மவனுக்கு தானே? ஆமா. அப்ப நீங்க மட்டும் கட்டுனா போடும். சின்ன பொண்ணு உன் பேச்ச கேட்டு வரணுமா? ஓ, அப்ப என்ன சந்தேகப்படுறிய? வரண்டாங்க, வரண்டேன். வரவே வேண்டாம். உங்களுக்கு எந்த இடத்துல பொண்ணு பார்க்கணுமோ பாருங்க. இல்ல சின்ன பொண்ணு, எல்லா விஷயத்திலயும் விளையாடிய மாதிரி பையன் விஷயத்தால விளையாடிராத. பொண்ணு விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? சந்தேகத்தை இப்பவே தீர்த்து வைக்கிய. சொல்லுமா, நீ சர்ச்சு கேட்ட ஒரு வளைவு இருக்கம்பா, அங்க மேல ஏந்தி போவேன் இல்ல? அப்ப அந்த மைனிட்ட எத்தனை தடவை நம்ம பேசியிருக்கோம்? சொல்லுமா. ஆமாக்கா, மைனியேன்னு ஒரு ஆள்கிட்ட பேசுவா. கேட்டியலா? அப்படின்னா சரி சின்ன பொண்ணு, நாளை 7 மணிக்கு போவேனே. 7 மணிக்கு எங்க போறியா எல்லாரும்? என்ன வசந்தி, மூஞ்சில இப்படி வீங்கிவே இருக்கு. எங்கயாவது கீழே எங்கயாவது விழுந்துட்டியா? அது ஒண்ணும் இல்லக்கா, இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுட்டு வந்துட்டாளுவ. எல்லாம் அடிச்சுட்டு விட்டதே தப்பு. எல்லாம் கொன்னு போட்டுட்டு வந்துருக்கணும். அடிச்சுட்டு விட்டதே அவங்கள தப்பு. ஒரு வாளி பிரியாணியை ஒளிச்சு வச்சுட்டு எலிச்சத்தை நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டாவக்க. நாளைக்கு 7 மணி போல வா, கோயிலுக்கு போவோம். சரிக்கா. அப்ப நம்ம 7 மணிக்கு போறோம். பொண்ணை தூக்கியும்